வணக்கம். தேனி சமையலில் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் குக்கரில் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ முட்டைக்கோஸு, 10 சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்ததும் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா அறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோடு சேர்க்கணும். பாசிப்பருப்பை சேர்த்து எண்ணெயில் ஒரு 2 தடவை வதக்கி விட்டுட்டு அந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் நமக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா முட்டைக்கோஸு குழஞ்சி போயிடும். அளவாக ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அறுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும் இதோடு சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண போகிறோம். வெயிட் போடலைன்னா 5 நிமிஷம் வச்சு வேக விடலாம். இப்போ நான் வெயிட் போட்டிருக்கனால ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு குறை திறந்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின தண்ணிக்கு பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும், முட்டைக்கோஸும் நல்லா உதிரியாக இருக்கும். அந்த ஒரு விசில்லே முட்டைக்கோஸ் வெந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அதை உரியறதுக்காண்டி நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.